சிறகுகள் வீசியே உங்களை புறக்கணிக்கிறார்களா அப்படின்னா இத கண்டிப்பா கேளுங்க. ஒரு கேள்வி, யாராவது உங்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னும் அதிகமா பேச முயற்சி பண்ணுவீங்களா? இன்னும் அதிகமா அன்பு காட்டுவீங்களா? அல்லது அவங்க கவனிக்கணும்னு காத்திருப்பீங்களா? இதுதான் நம்ம நிறைய பேர் செய்யற மிகப்பெரிய தவறு. ஒரு விஷயத்த மனசுல வைங்க, உலகத்துல எல்லாரையும் நம்மால சந்தோஷப்படுத்த முடியாது, எல்லாரையும் நம்மள பிடிக்க வைக்கவும் முடியாது. அது உங்க குறை இல்ல, அது வாழ்க்கையோட இயல்பு. சிலர் உங்க அன்பை மதிப்பாங்க, சிலர் அத சாதாரணமா எடுத்துக்குவாங்க, இன்னும் சிலர் நீங்க இல்லாத மாதிரியே நடந்துப்பாங்க. ஆனா இங்கதான் நம்ம வாழ்க்கைய மாத்துற ஒரு உண்மை இருக்கு. யாராவது உங்களை மதிக்கலன்னா அவங்களோட அன்பை வாங்கறதுக்காக நீங்க உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா உண்மையான அன்பு நீங்க யாரா இருக்கீங்கன்னு பார்த்துதான் வரும், நீங்க யாருக்காக மாறுறீங்கன்னு பார்த்து வராது. ஒரு நிமிஷம் உங்களோட வாழ்க்கைய நினைச்சு பாருங்க. எத்தனை தடவை ஒரு மெசேஜுக்காக காத்திருந்திருக்கீங்க, ஒரு கால் வரும்னு போனை பாத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க, நீ எப்படி இருக்கன்னு கேட்பாங்கன்னு எதிர்பார்த்திருக்கீங்க. ஆனா அந்த மெசேஜ் வரல, அந்த கால் வரல, அந்த அக்கறையும் வரல. ஆனா நீங்க மட்டும் இன்னும் காத்திருக்கீங்க, இன்னும் முயற்சி பண்றீங்க, இன்னும் இந்த தடவை மாறிடுவாங்கன்னு நம்பினீங்க. ஆனா மாறினாங்களா? இல்ல. ஏன்னா மதிப்பு கெஞ்சி வாங்குறது இல்ல, அன்பு கட்டாயப்படுத்தி வாங்குறது இல்ல. மரியாதை நம்மள நாமே மதிக்க ஆரம்பிக்கும் போதுதான் மற்றவர்களுக்கும் புரியும். நினைவில் வைங்க, மனுஷங்க நீங்க சொல்ற வார்த்தைகளை விட நீங்க உங்களை எப்படி நடத்திக்கிறீங்கன்னு தான் அதிகமா கவனிப்பாங்க. நீங்க உங்களை மதிக்கலன்னா வேற யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. அதனால யாராவது உங்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஓடாதீங்க, திரும்ப திரும்ப கால் பண்ணாதீங்க, மெசேஜ் அனுப்பாதீங்க, உங்களை நிரூபிக்க முயற்சி பண்ணாதீங்க. சில நேரங்களில் அமைதியா விலகிறது 1000 வார்த்தைகளை விட அதிகமா பேசும். நீங்க இல்லாதத உணர வேண்டியவர்கள் உணரட்டும், உங்க மதிப்ப புரிஞ்சுக்க வேண்டியவர்கள் புரிஞ்சுக்கட்டும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நீங்க மறக்க கூடாது, உங்க சந்தோஷம் யாரோ ஒருத்தரோட பதில்ல இருக்க கூடாது, உங்க நிம்மதி யாரோ ஒருத்தரோட கவனத்துல இருக்க கூடாது, உங்க வாழ்க்கை உங்களோட கையில தான் இருக்கணும். இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. உங்களை மதிக்காத இடத்துல இன்னும் ஒரு நிமிஷம் கூட உங்களோட நேரத்தை வீணாக்காதீங்க. உங்களை தேடாதவர்களை நீங்க தேடாதீங்க, உங்களை புரிஞ்சுக்காதவர்களுக்காக உங்களை மாத்திக்காதீங்க. ஏன்னா உங்களோட மதிப்பு யாரோ ஒருத்தரோட அங்கீகாரத்துல இல்ல, அது உங்களுக்குள்ளேயே இருக்கு. அத முதல்ல நீங்களே நம்பணும். அந்த நிமிஷத்துல இருந்துதான் உங்களோட புதிய வாழ்க்கை ஆரம்பமாகும். ஆனா ஒரு கேள்வி, ஏன் சிலர் நம்ம மதிப்பை நம்ம விலகி போன பிறகுதான் புரிஞ்சுக்கிறாங்க? காரணம் ரொம்ப சிம்பிள். எப்போதும் கிடைக்கிற விஷயத்துக்கு மனுஷங்க அதிக மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. நீங்க எப்போதும் ஒரே நிமிஷத்துல பதில் அனுப்புறீங்க. அவங்க கூப்பிட்டா எல்லா வேலையும் விட்டுட்டு ஓடி போறீங்க. அவங்களுக்கு நேரம் இல்லைன்னாலும் நீங்க மட்டும் நேரம் ஒதுக்குறீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அது அன்பா தெரியாது, அது சாதாரணமா தெரிய ஆரம்பிச்சிடும். இவங்க எப்பவும் இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும். அந்த நம்பிக்கை மெதுவா அலட்சியமா மாறிடும். அதனால எப்போதும் கிடைக்கிறவங்க ஆகாதீங்க. உங்களுக்காகவும் ஒரு வாழ்க்கை இருக்கு, உங்களுக்கான கனவுகள் இருக்கு, உங்களுக்கான இலக்குகள் இருக்கு. அத மறந்துட்டு ஒருத்தரை மட்டும் சுத்தி வாழ்க்கைய அமைக்காதீங்க. ஒருத்தர் உங்களை உண்மையா நேசிச்சா நீங்க கொஞ்சம் விலகினாலும் அவர் இன்னும் நெருங்குவார். நீங்க அமைதியா இருந்தாலும் அந்த அமைதிக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க முயற்சி செய்வார். ஆனா நீங்க விலகினதும் அவருக்கு எந்த மாற்றமும் தெரியலன்னா அதுவே உங்களுக்கு தேவையான பதில். சில பதில்கள் வார்த்தையால வராது, நடத்தையால வரும். அதனால யாராவது உங்களை தொடர்ந்து புறக்கணிச்சா அவங்க பின்னாடி ஓடாதீங்க. உங்களை தேடாத ஒருத்தரை நீங்க தேடிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அமைதியா விலகுங்க, உங்களோட கவனத்தை உங்கள் மேல திருப்புங்க. உடம்ப பாத்துக்கோங்க, மனசை பாத்துக்கோங்க, புது விஷயங்கள் கத்துக்கோங்க, உங்களோட கனவுகளுக்காக உழைங்க. நீங்க வளர ஆரம்பிச்சா உங்களை மதிக்காதவங்க தானாகவே நீங்க இல்லாத இடத்தோட வெறுமைய உணர ஆரம்பிப்பாங்க. அது பழி வாங்கறதுக்காக இல்ல, அது உங்களோட மதிப்பை நீங்களே உணர்றதுக்காக. நினைவில் வைங்க, உங்களை இழக்க பயப்படுறவங்க உங்களை இழக்கிற மாதிரி நடக்க மாட்டாங்க. உங்களை உண்மையா நேசிக்கிறவங்க உங்களோட நேரத்தையும் உணர்வுகளையும் மதிப்பாங்க. அதுதான் ஆரோக்கியமான உறவு. மீதி எல்லாம் வெறும் பழக்கம் மட்டும்தான். ஒரு விஷயம் நினைவில் வைங்க, அமைதி அது பலவீனம் இல்ல, அது சரியான நேரத்துல பயன்படுத்தினா ரொம்ப பெரிய பலம். எல்லா விஷயத்துக்கும் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, எல்லாரையும் நம்ம பக்கம் புரிய வைக்கணும்னு தேவையில்லை. உங்களை மதிக்காத ஒருத்தர்கிட்ட திரும்ப திரும்ப உங்களோட உணர்வுகளை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் நீங்க அமைதியா விலகிறதே அவர்களுக்கு கிடைக்கிற பெரிய பதில். ஏன்னா நீங்க இல்லாத இடத்துலதான்
உங்களோட மதிப்பு புரியும். ஆனா இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. அமைதி அவங்களுக்காக இல்ல, அது உங்களுக்காக. உங்களோட மன அமைதிய காப்பாத்திக்கிறதுக்காக. ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் பதில் அனுப்புவாரான்னு காத்திருக்கிறது ரொம்ப சோர்வா இருக்கும். ஒருத்தர் கூப்பிடுவாரான்னு எதிர்பார்த்து வாழ்றது நம்ம சந்தோஷத்த அவங்க கையில குடுக்கற மாதிரி. அப்படி வாழ வேண்டிய அவசியமே இல்ல. உங்களோட சந்தோஷம் உங்களோட கையில இருக்கணும். யாரோ ஒருத்தரோட கவனத்துல இல்ல. நினைச்சு பாருங்க ஐயா, நீங்க தினமும் அதே ஒருத்தரை பத்தி தான் யோசிக்கிறீங்க. அவருக்காகத்தான் நேரம் செலவழிக்கிறீங்க. அவருக்காகத்தான் உணர்ச்சிகளை வீணாக்குறீங்க. அப்படின்னா உங்களோட வாழ்க்கைக்காக எப்போ நேரம் ஒதுக்க போறீங்க? உங்களோட கனவுகளுக்காக யார் உழைக்க போறாங்க? உங்களுக்காக. நீங்களே இல்லன்னா வேற யார் இருப்பாங்க? அதனால இனிமேல் உங்களோட கவனத்தை உங்க மேல திருப்புங்க. காலை சீக்கிரம் எழுந்திருங்க. உடற்பயிற்சி செய்யுங்க. புத்தகம் படிங்க. புதிய திறமைகள் கத்துக்கோங்க. குடும்பத்தோட நேரம் செலவழிங்க. உங்களை சந்தோஷப்படுத்துற விஷயங்களை செய்யுங்க. அப்போ ஒரு அதிசயம் நடக்கும். உங்களை புறக்கணிச்சவங்களை மறக்கணும்னு முயற்சி செய்ய வேண்டியதில்லை. உங்களோட வாழ்க்கை அவ்வளவு அழகா மாறிடும். அவங்கள நினைக்கவே நேரம் இருக்காது. அதுதான் உண்மையான வெற்றி. யாரையும் தோற்கடிக்கிறது வெற்றி இல்ல. உங்களை நீங்களே மீண்டும் கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான வெற்றி. உங்களோட மதிப்பை யாராவது வந்து சொல்லணும்னு காத்திருக்காதீங்க. முதல்ல நீங்களே நம்புங்க. நீங்க மதிப்புள்ளவர். நீங்க மரியாதைக்குரியவர். நீங்க உண்மையா நேசிக்கப்பட வேண்டியவர். அத மறந்துடாதீங்க. இப்போ ஒரு விஷயம் கேட்கணும். இந்த வீடியோ முழுசா கேட்ட பிறகும் அதே பழைய வாழ்க்கையத்தான் வாழ போறீங்களா? அல்லன்னா இன்றிலிருந்து ஒரு புதிய முடிவு எடுக்க போறீங்களா? ஏன்னா வாழ்க்கைய மாத்துறது ஒரே ஒரு பெரிய முடிவு இல்ல. தினமும் நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் தான். இன்றிலிருந்து உங்களை மதிக்காதவர்களுக்காக கண்ணீர் விடாதீங்க. உங்களை தேடாதவர்களுக்காக உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. உங்களை புரிஞ்சுக்காதவர்களுக்காக உங்களை மாற்றிக்காதீங்க. நினைவில் வைங்க, இந்த உலகத்துல எல்லாரையும் இழக்கலாம். ஆனா உங்களை மட்டும் இழக்க கூடாது. ஏன்னா நீங்க உங்களை இழந்துட்டீங்கன்னா மீதம் இருப்பது வெறும் வாழ்க்கை. சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது, தன்னம்பிக்கை இருக்காது. ஒரு நாள் உங்களை புறக்கணிச்சவங்க திரும்பி வரலாம். உங்களை நினைக்கலாம், உங்களை தேடலாம். ஆனா அதுக்காக இன்னைக்கு உங்க வாழ்க்கைய நிறுத்தி வைக்காதீங்க. உங்க கனவுகளை ஒத்தி வைக்காதீங்க. உங்க வளர்ச்சிய தியாகம் பண்ணாதீங்க. உங்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான மனிதர் யாருன்னு தெரியுமா? அது நீங்கள் தான். நீங்க சந்தோஷமா இருந்தா உலகமே அழகா தெரியும். நீங்க நிம்மதியா இருந்தா ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்பா தெரியும். அதனால ஒவ்வொரு காலையிலும் கண்ணாடி முன்னாடி நின்னு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் மதிப்புள்ளவன். நான் மரியாதைக்குரியவன். நான் அன்புக்கு தகுதியானவன். என்னோட வாழ்க்கைய நானே மாற்றப் போறேன். இந்த வார்த்தைகள் முதல்ல உங்களுக்கு சாதாரணமா தோணலாம். ஆனா தினமும் சொல்ல ஆரம்பிங்க. ஒரு நாள் அது உங்களோட நம்பிக்கையா மாறும். அந்த நம்பிக்கையே உங்களோட வாழ்க்கைய மாற்றும். இனிமேல் யாராவது உங்களை புறக்கணிச்சா கோவப்படாதீங்க, கெஞ்சாதீங்க, விளக்கம் கேட்காதீங்க. அமைதியா சிரிச்சிட்டு உங்க பாதைய நோக்கி நடந்துட்டு போங்க. ஏன்னா சில கதவுகள் மூடுறது உங்களை தண்டிக்க இல்ல, உங்களுக்கு சரியான கதவை திறக்கத்தான். நினைவில் வைங்க, ஒரு பட்டாம்பூச்சி கூட்ட உடைக்காம வெளியே வர முடியாது. ஒரு விதை மண்ணை கிழிக்காம மரமா வளர முடியாது. அதே மாதிரி நீங்களும் சில வழிகளை கடந்து போக வேண்டியதுதான். அதுக்கு பிறகுதான் உங்களோட உண்மையான பலம் வெளியே வரும். அதனால இன்றிலிருந்து யாருக்காகவும் உங்களை குறைச்சுக்காதீங்க. யாருக்காகவும் உங்க கனவுகளை விட்டு கொடுக்காதீங்க. யாருக்காகவும் உங்க சுயமரியாதையை இழக்காதீங்க. உங்களை நேசிங்க. உங்களை நம்புங்க. உங்கள் மேல முதலீடு பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நேற்றை விட இன்னைக்கு நல்லவரா மாற முயற்சி பண்ணுங்க. அதுவே உங்களோட மிகப்பெரிய வெற்றி. இறுதியாக இந்த ஒரு வரியை வாழ்க்கை முழுக்க மறக்காதீங்க. உங்களை மதிக்காதவர்களை துரத்தாதீர்கள். உங்களை மதிக்கும் மனிதராக நீங்களே மாறுங்கள். அந்த நாளிலிருந்து உங்க வாழ்க்கை முழுமையாக மாற ஆரம்பிக்கும். நன்றி.